ஹலோ வணக்கம். இப்போ வந்து காலையில் நம்ம ஒரு டிஃபனுக்காக சம்பா ரவை, கோதுமை ரவைன்னு சொல்லுவோம், அதை வந்து உப்புமாக்குன்றதை போடுறேன் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் காயட்டும். ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தேவையான அளவு சம்பா ரவையை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பட்டை வத்தல் எடுத்து கிள்ளி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பட்டை வத்தலை போட்டாச்சு. அவ்வளோதான். பட்டை வத்தல் நல்லா பொரியட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் அந்த வெங்காயத்தோடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்குறோம். ரவை உப்புமாவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் தேவைப்படும். அதனால் அளவு பார்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரவையை போட்டுக்கலாம். கோதுமை ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாக சேர்த்துக்கலாம். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மலச்சிக்கல் கூட வராது. நல்ல உங்களுக்கு வந்து ஃப்ரீ இதாக இருக்கும். 2வது இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. கோதுமை ரவை உப்புமா வந்து ஆமாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரவையை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், தூவிக்கலாம். இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். இது வந்து பாம்பே ரவை மாதிரி கிடையாது, அது டக்குன்னு வெந்துடும். இது கொஞ்சம் கோதுமை ரவைங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் நம்ம வேகட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம். அதனால் துருவின தேங்காய் அது மேலே நம்ம தூவி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிக்கலாம். ரவை வேகட்டும். பாருங்கள், ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், துருவி வச்சுருக்கிற தேங்காவை நல்லா அது மேலே என்ன செஞ்சுக்கலாம், தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் தூவியாச்சு. இது அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். கிளறி நல்லா அமுக்கி மூடி வச்சு அமுக்கி மூடி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல உப்புமா வந்து என்ன செய்யும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து 2 பேர் சாப்பிட்லாம். ஆமாம், வீட்டில் இருக்கிற 2 பேர் வேணால் இந்த உப்புமாவை சாப்பிட்டுக்கலாம். காலையில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த தேங்காய் வந்து இந்த உப்புமாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை கொஞ்சம் அமுக்கி மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா, கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆமாம், ஹெல்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். காலையில் 2 பேர் இதை சாப்பிட்டுக்கலாம். சுகர் இல்லாதவங்க இது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாதாரண சுகர் வச்சு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு காலை டிஃபன் இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.